அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்கா. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, அவங்க கண்ணாடி போடுறதுலேருந்து எப்படி அவங்கள தவிர்க்கிறது, மற்றபடி பெரியவங்க கண் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த யோகா முத்திரைகளை பண்ண முடியும். பொதுவாக மூளை நரம்புகளுக்கு அதிகமான இரத்த ஓட்டம், சீரான இரத்த ஓட்டம் போயிட்டுருக்கும் பட்சத்தில் எப்போவுமே கண் பார்வை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் 2 முத்திரைகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த சின்முத்திரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல சின்முத்திரை கை எப்படி வச்சுக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரலும் உங்களோட சுண்டு விரலும் உங்களோட ஆள்காட்டி விரலையும் உங்களோட பெருவிரலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு சின்முத்திரை பண்ணிக்கலாம். உங்களோட மூச்சை மட்டும் கவனிக்கணும். இந்த சின்முத்திரை 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கண் பார்வைக்கு உண்டான அதிகமான ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். இது எல்லாரும் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சுண்டு விரல் மோது விரலையும் சேர்த்து பெருவிரலோட டச் பண்ணணும். மற்ற 2 விரலும் வெளியே நீக்கணும். ஆழ்ந்து மூச்சு அந்த முத்திரையும் 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த 2 முத்திரையும் பண்ணும்போது உங்களோட கண் பார்வை தெளிவாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.